சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலபம் நர்த்தனாலசம் அருணபாசரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்திரீ. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. நட்சத்திரம் காலை 11:48 வரை ரேவதி, பின்பு அசுவினி. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட மக நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அதுவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலபம் நர்த்தனாலசம் அருணபாசரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்திரீ. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. நட்சத்திரம் காலை 11:48 வரை ரேவதி, பின்பு அசுவினி. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட மக நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அதுவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 11:48க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.